பிரியமான சகோதர சகோதரிகளே வணக்கம். திருவருகை காலத்தின் 4வது வாரத்தில் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆகையினால இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையில் மரியாளின் மெழுகுவர்த்தியை ஏற்றுகிறோம். இன்றைய நம்முடைய பார்வையெல்லாம் மரியாளின் மீது விழுகிறது. அந்த கடவுளுடைய வார்த்தையை பெற்ற மரியாள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு சந்திக்க செல்கிறார் என்ற நிகழ்ச்சியை, நற்செய்தியை இன்று சந்திப்போம். பிரியமானவர்களே, குடும்பமாக எல்லா பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு திருப்பலியில் ஒன்றாக அமர வேண்டும். திருப்பலிக்கு முன்னும் பின்னும் ஒரு 4 பேரையாவது சந்தித்து நல்லா இருக்கீங்களா, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். சந்திப்பும் வாழ்த்தும் ஒன்றை ஒன்று இன்னைக்கு தொடர்பு உடையது. ஆகையினால நீங்க இன்னைக்கு திருப்பலிக்கு முன்னும் பின்னும் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சந்திப்பதும் வாழ்த்து கூறுவதும் முக்கியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நற்செய்தி வாசகம், அதுல மரியாள் தூய ஆவியை உள் வாங்கி கடவுளுடைய மகனை உதரத்தில் தாங்கி இருக்கிறாள். அதற்கு கபிரியேல் தூதர் ஒரு அடையாளம் காட்டுகிறார். என்ன அடையாளம்? எலிசபெத் முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை தாங்கி இருக்கிறாள். அவளுக்கு ஒரு 6வது மாசம். ஆகையினால அதை கேட்ட உடனே விரைவாக செல்கிறாள். விரைவு. அது இன்னைக்கு கார்ல போனோம் அப்படின்னு சொன்னா, நாசரேத்திலிருந்து எலிசபெத் வாழக்கூடியது எருசலேம் பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த ஊருக்கு போனோம்னா 140 கிலோமீட்டர் கார்ல போனோம்னா, அது 91 மைல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க, 100 மைல்பாங்க. அப்படியே தோராயமா அவங்க எல்லாம் சொல்றது. அதனால அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்களா போய் பாருங்க. அப்படின்னா தான் தெரியும் புனித பயணம் மேற்கொண்டு அது எவ்வளவு தூரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மரியாள் காலத்தில் அந்த தூரத்தை கடக்க வேண்டும் என்றால் 1 வாரம் ஆகும். ஏன்னா இடைவெளியில கலிலேயா தாண்டின உடனே சமாரியா இருக்கிறது. சமாரியாய்க்குள்ள உள்ள போக மாட்டாங்க. உண்மையான யூதர்கள் அந்த சமாரிய பகுதிக்குள் போக மாட்டார்கள். காரணம், அங்கு அவர்களுக்கு தகுந்த வரவேற்பும் மரியாதையும் உணவும் தண்ணீரும் கிடைப்பது கடினம். ஆகவே அந்த சமாரியாவை தாண்டி சுத்தி வருவார்கள். ஆக கிட்டத்தட்ட 1 வாரம் அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு கோவேரி கழுத மேல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே போகிறது. இதுதான் இந்த துன்பத்தெல்லாம் பார்க்காம சந்திக்க போறாங்க பாருங்க. அந்த சந்தித்தல், அதுலதான் உலக உறவே அடங்கி இருக்கிறது. உலக உறவே அந்த சந்திப்புல தான் இருக்கு. அவள் விரைந்து சென்று அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றாள். மலைநாடு, அந்த யூதா மலைநாடு, எருசலேம் மலைநாடு, எருசலேம் சுற்றி இருக்கிறது மலைநாடு. அந்த மலையில ஏறி இறங்குறதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த காலத்துல சென்று சக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். சந்திக்கிற காலம்தான் கிறிஸ்துமஸ். கடவுள் மனிதரை சந்திக்க வந்த ஒரு பெருவிழா கிறிஸ்துமஸ். இன்று மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். கிறிஸ்துமஸ். அவ
வீடு சந்திக்க போகும்போது gift கொண்டு போனோம், பரிசு. என்ன பரிசு கொண்டு போகிறார்? இந்த உலகம் மீட்பரையே தன்னுடைய உதரத்தில் தாங்கி செல்கிறாள். தன்னுடைய உதரத்தில் உடலோடு உடலாக, இரத்தத்தோடு இரத்தமாக, அந்த அந்த உணர்வுகளோடு கலர்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவையே பரிசாக எடுத்து செல்கிறார். ஆக கிட்டத்தட்ட 91 மைல் அது ஒரு பெரிய நற்கருணை பவனி. நாம் இன்று நற்கருணையை பவனியாக வீதிகளிலும் ஊர்களிலும் எடுத்து வருவது போல மரியாள் உதரத்தில் தாங்கிய தன்னுடைய மகனை, அவருடைய உடலை, இரத்தத்தை, அந்த 91 கிலோமீட்டர், அதுதான் ஃபர்ஸ்ட் யூக்ரிஸ்டிக் ப்ரொசஷன், அந்த நற்கருணையின் முதல் பயணம். மரியாள் இயேசுவை உடலோடும் இரத்தத்தோடும் தூக்கிச் சென்று எலிசபெத்தை சந்தித்த அந்த நிகழ்ச்சி. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் சக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். வாழ்த்து. இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் ஒரு 200 நூற்றாண்டாக இருந்தது. 200 நூற்றாண்டு முதல்ல நம்ம இங்கிலாந்து தேசத்து இளவரசிக்காக எழுதப்பட்ட வாழ்த்து அது. அந்த வாழ்த்து அட்டை பிரபல்யமாகி இங்கிலாந்து தேசம், யூரோப் தேசம் எல்லாம் பரவி ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. கிறிஸ்மஸ் கார்டு நான்லாம் சின்ன வயசுல 100 கார்டு வாங்கி எல்லா விலாசத்தையும் தேடி அதை எடுத்து எழுதி, அதுல ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வாழ்த்து ஒரு 100 அனுப்பினோம்னா ஒரு 10ஆவது திரும்பி வரும், 10 வாழ்த்து. ஆக 100 வாழ்த்து நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் 10 வாழ்த்து உங்களை வந்து சேரும். ஆக நீங்கள் வாழ்த்தணும். அந்த வாழ்த்துதல் கிறிஸ்மஸ், ஒருவரை வாழ்த்துதல். முதல் கபிரியேல் தூதர் மரியாளை வாழ்த்துகிறார், அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்துகிறாள். அதுதான் கிறிஸ்மஸ், வாழ்த்துவது. வாழ்த்துவது. இங்க எலிசபெத் அம்மா வீட்டுக்கு சென்று எலிசபெத்தை வாழ்த்தினாள். அதுல வார்த்தை சொல்லப்படவில்லை. இங்க மரியா பேசுற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லப்படவில்லை. ஆனால் எலிசபெத் பேசுவதை இதில் லூக்காஸ் பதிவு செய்திருக்கிறார். மரியாவின் வாழ்த்து என்ன வாழ்த்தாக இருந்திருக்கும்? அவள் அந்த 6 மாத குழந்தையை ஆசீர்வதித்திருப்பாள். அந்த எலிசபெத் முதிர்ந்த வயது தாயை வாழ்த்தி இருப்பாள். அந்த வீட்டில் உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இருப்பாள். அந்த சக்கரையா குருவானவரை வாழ்த்தி இருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக திருமுழுக்கு யோவான், என் மகனுக்கு முன்னாடி நீ 6 மாசத்துக்கு முன்னாடி பிறக்க போறையா அப்படின்னு அந்த பையனையும் வாழ்த்தி இருப்பார். இதுல விளக்கமா சொல்லப்படவில்லை. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது எலிசபெத் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எங்கு வாழ்த்து இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சி இருக்கும். ஒருவரை வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். கணவன் மனைவியை ஒரு நாளைக்கு ஒரு 100 முறையாவது வாழ்த்தணும். அவ செய்யற செயலை பார்த்து. மனைவி கணவரை ஒரு 150 முறையாவது வாழ்த்தணும். ஏன்னா பெண்கள் தான் நிறைய பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது அவர்கள் நிறைய வாழ்த்தணும். வாழ்த்துகின்ற பொழுது அதில் அவர்களுக்கு உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி, பிறகு துள்ளல். அந்த வாழ்த்தையை எலிசபெத் கேட்ட பொழுது எலிசபெத் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு பெரியவங்க வாழ்த்த கற்றுக்கொள்ளணும். நீ நல்லா படிக்கிற, நீ நல்லா எழுதுற, நீ நல்லா பாடுற, நீ நல்லா விளையாடுற, நீ நல்லா எழுதுற, உன் கையெழுத்து அழகா இருக்கு, நீ நல்லா இருப்ப, எதிர்காலத்துல எப்படி இருப்ப, நல்லா வாழ்த்த கத்துக்கொள். வாழ்த்தணும். பெரியவங்க
இந்த 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 60 வயசுக்கு பிறகு ஓய்வு பெற்று வீட்டில் அடங்கிவிட்ட முதியவர்கள் அனைவரும் வாழ்த்த கற்றுக்கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பணி. அதனால துறவிகளே, குருக்களே, ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கும் கொடுக்கக்கூடியது கரங்களை விரித்து ஆசீர் வாழ்த்து சொல்ல கற்றுக்கொள்ளணும். துள்ளல். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் பாருங்க. குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. இந்த துள்ளல் எதற்காக வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் அந்த வீட்டை வந்து அடைந்திருக்கிறது. அந்த நற்கருணை பவனி அந்த வீட்டை வந்து அடைந்திருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியும் துள்ளலும் ஆரவாரம். இதைத்தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீது அரசர் அந்த சைலோ என்ற இடத்தில் கிடந்த உடன்படிக்கை பேழை, இறைவனுடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை அடங்கிய அந்த பிரசன்ன பெட்டியை எடுத்து வருகின்ற பொழுது அவரும் அதற்கு முன்னாடி துள்ளி குதித்து நடனமாடினார். இறைவனுடைய பிரசன்னம் எங்கு இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சி, துள்ளல். ஆகையினால் தான் இன்று பாருங்கள், பெரிய பெரிய ஜெப கூட்டங்களில் எல்லாம் அந்த தூய ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது அந்த இடத்தை இறைவனுடைய பிரசன்னம் நிரப்புகின்ற பொழுது அங்கு மகிழ்ச்சியும் வாழ்த்தும் துள்ளலும் இருக்கும். ஆக தாவீது அரசர் அந்த உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு எடுத்து வருகின்ற பொழுது நடனமாடியது போல இங்கு தன்னை சந்திக்க வந்த மரியாள் உதரத்தில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை உணர்ந்த திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளுகிறார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ஆகையினால தான் இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாளுக்கு நாம் அந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரு பிரார்த்தனை வரும். உடன்படிக்கை பேழை, வாக்கு தத்தத்தின் பெட்டகமே என்று. மரியாளை வாக்கு தத்தத்தின் பெட்டி, அந்த கபிரியேல் தூதர் கொடுத்த அந்த வாக்கை தன்னுடைய உடலாகிய பெட்டிக்குள் உள்வாங்கி அதற்கு உருவம், அதற்கு ரத்தம், அதற்கு தசை கொடுத்த மரியாள். அவ வாக்கு தத்தத்தின் பெட்டி. அந்த பெட்டி இங்கே வருகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். மரியாள் வந்து இந்த தூய ஆவியை, கபிரியேல் தூதர், தூய ஆவி உன் மீது நிழலிடுவார், பிறக்கின்ற குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும். அந்த பிறக்கக்கூடிய குழந்தை தொடக்கத்திலிருந்தே தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அந்த தூய ஆவியால் நிரப்ப பெற்ற தாய் மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது அந்த மரியாளிலிருந்த ஆவி அந்த எலிசபெத்தையும் நிரப்புகிறது. எலிசபெத்தை நிரப்பு. அப்ப எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஆக நாம் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய தூய்மை இன்னொருவரை நிரப்புகிறது, நம்முடைய இறைத்தன்மை இன்னொருவரை நிரப்புகிறது. ஆகையினால தான் வாழ்த்து, ஆசீர்வாதம், கரங்களை நீட்டி அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுதல், ஆசி வழங்குதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் கிறிஸ்துமஸ். விரைவாக ஒருத்தரை போய் சந்திக்கணும், வாழ்த்தணும். அப்படி வாழ்த்துகின்ற பொழுது அங்கு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சியில் இறைவன் உறைவார். அதுல ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் இதுதான் கிறிஸ்துமஸ், உண்மையான கிறிஸ்துமஸ். நிறைய ஷாப்பிங் பண்றது, இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு குறுகிய காலம். அந்த புது வருஷத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் பலூன்ல காத்தெல்லாம் போயிடும், மகிழ்ச்சியும் போயிடும். கிறிஸ்மஸ்லாம் ஒவ்வொன்றா கிழிஞ்சி தொங்கும், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஒவ்வொன்றா கிழிஞ்சி தொங்கும். அதோட எல்லாத்தையும் கழுவி தொடச்சிட்டு தூக்கி தூர போட்டுருவோம். அந்த மாதிரி மகிழ்ச்சியெல்லாம் ஒரு வாரம் தான்.
ஆனா இந்த விரைவு, வாழ்த்துதல், மகிழ்ச்சியின் துள்ளல், தூய ஆவி ஆட்கொள்ளுதல், ஆசி வழங்குதல், இது நிரந்தரம். இது என்னைக்கு நினைச்சு பார்ப்பாங்க. என்னை சந்திக்க வந்தாங்க, எங்க அம்மா என்னை சந்திக்க வந்தாங்க, என் தம்பி என்னை சந்திக்க வந்தாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்தாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, அன்னைக்கு ஆண்டவரே என்னை சந்திக்கிறது போல இருந்தது, எனக்கு ஆசி வழங்கினாங்க. இதுதான் கிறிஸ்மஸ், இதுதான் கிறிஸ்மஸ். விரைவாக நீங்கள் யாரை சந்திக்கவில்லையோ அவர்களை சென்று சந்தித்தல், வாழ்த்து கூறுதல், மகிழ்ச்சியை உண்டாக்குதல், அந்த இறை பிரசன்னத்தால் நிரப்புதல், நிரப்பப்படுதல், ஆசீர் வழங்குதல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள். அதுக்கு பிறகு என்ன நடக்க பாருங்க. எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர். எப்படி வாழ்த்துறா பாருங்க. இந்த உலகத்தில் பிறந்த பெண்கள் அனைவரிலும் நீ ஆசி பெற்றவர். ஆகையினால பெண் குழந்தையெல்லாம் வேண்டான்னு சொல்லாதீங்க. பெண் குழந்தைகள் எல்லாம் 2ஆம் தர குழந்தைகளா வளர்க்காதீங்க. பெண் குழந்தைகளுக்கும் முதல் உரிமை கொடுத்து, சம உரிமை கொடுத்து வழங்க. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர். அந்த மரியாள் பெண் 13 வயசுல இருந்து ஒரு 17 வயசு இருக்கும் அந்த வார்த்தையை உள்வாங்குகின்ற பொழுது. அந்த 13 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ள அந்த இளம் பெண் ஆண்டவரையே தாங்கி வந்து நிக்கிறா. அதை பார்த்த உடனே, இந்த வயசுல நீ குழந்தையை தாங்குகிற, நீ ஆசீர் பெற்றவள். இன்னைக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தை பெற்றெடுக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க. அந்த தள்ளி போட்டுக்கிட்டு போற பழக்கம் நல்லது அல்ல. 30 வயசுல பிள்ளைய பெத்துக்கலாம், சம்பாதிச்ச பிறகு பிள்ளைய பெத்துக்கலாம், வீடு வாங்கின பிறகு பிள்ளைய பெத்துக்கலாம். இதெல்லாம் பிள்ளையே பெற முடியாது. ஆகையினால பிள்ளைய பெறணும் அப்படின்னா அந்த இளம் வயதிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும். இளம் வயதிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தையை நாம் இளம் வயதிலேயே அவர்களுக்கு இறை பிரசன்னத்தை கொடுத்து வளர்க்க முடியும். பெண்களுக்குள் நீ ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. 13 வயசுல இருந்து 17 வயசு தான் இருக்கும் மரியாளுக்கு. அவளுடைய வயிற்றில் ஒரு குழந்தை, அதையும் ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குழந்தை பேரை தள்ளி போடாதீங்க. குழந்தையை பெற்றெடுப்பதை தள்ளி போடாதீங்க. அதை நீங்க இயற்கை, ஆண்டவர் கொடுக்கிற இயற்கை, அதை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுலதான் மகிழ்ச்சி, அதுலதான் மகிழ்ச்சி. பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என்னுடைய, இதுதான் கடவுளுடைய தாயாக அவர் மிளிர்கிறார். என் ஆண்டவர், என் கடவுள், கடவுளுடைய தாயாக மரியாள் எழுந்து நிற்கிறாள் இந்த சந்திப்பிலே. கடவுளையே தாங்கி வந்த அந்த மரியாள் கடவுளின் தாய், தியோடோகாஸ், கடவுளுடைய தாயாக இங்கு எலிசபெத்துக்கு அவள் தோன்றுகிறாள். ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஓகே, அதுதான் தாழ்ச்சி, அதான் தாழ்ச்சி. கடவுளுக்கே தாயாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய பெண்மணி முதிர்ந்த வயதில் இருக்கிற எலிசபெத்தை தேடி ஓடி வாழ்த்தி மகிழ்ந்து தூய ஆவியால் ஆட்கொண்டு ஆசி வழங்க வருவது ஒரு பெரிய தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சியை அவன் வரட்டும், அவன் வரமாட்டான், நம்ம தான் போகணும். அவ வரட்டும், அவ வரமாட்டான், நம்ம தான் போகணும், நம்ம தான் போகணும், நம்ம தான் போகணும். தாழ்ந்து போகும், தாழ்ந்து போகும். தாழ்ந்து போகிறவர்கள் வீழ்ந்து போவதில்லை, தாழ்ந்து போகிறவர்கள் வீழ்ந்து எழுந்து மிளிர்ந்தாள் மரியாள். எவ்வளவு கடவுளுடைய தாய். அவள் எலிசபெத்தை சந்திக்க வருகிறாள், எலிசபெத்தை சந்திக்க வருகிறாள். உம் வார்த்தை இறையை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆகையினால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். நாம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம்
அந்த குழந்தைகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். ஆகையினால இந்த முரண்பாடான பேச்சு பேசுறது, புரணி பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, ஒருத்தரை இழிவா பேசுறது, இழுக்கா பேசுறது, சாக்கு போக்கா பேசுறது, மறைவா பேசுறது, இதெல்லாம் விட்டுருவோம். உமது வாழ்த்துரையை என் காதில் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேர் உவகையால் தொழிற்று. நல்ல வார்த்தை சொல்லும் பொழுது அந்த குடும்பமே மகிழ்ந்திருக்கும். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு. 13 வயசுல சொல்றாரு, நீ குழந்தையை பெற்றெடுப்பாள், மனித தொடர்பு இல்லாமல் நீ குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று சொன்ன வார்த்தையை நம்பிய நீ பேறு பெற்றவள். மரியாள் இஸ் த பில்லர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தூண். அந்த நாசரேத்தூர்ல கபிரியேல் வருகின்ற பொழுது நீ குழந்தையை பெற்றெடுப்பாள். குழந்தையை நாம் பெற்றெடுப்போம். இன்னைக்கு எத்தனை டெஸ்ட் பண்ண பிறகு, அந்த டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ண பிறகு, என்னங்க நான் தாய் ஆயிட்டேன், நீங்க தகப்பன் ஆயிட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இங்க டெஸ்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மரியாள் நம்பினாள். ஓகே, நம்பினாள். உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆகையினால குடும்பமே நம்பிக்கையில தான் இருக்கணும். ஒருவரை நம்பணும், நம்பி வாழணும். அந்த நம்பிக்கை என்ற தூண்களை எழுப்பணும். ஒவ்வொருவரும் அந்த நம்பிக்கையின் தூண்களாக வாழணும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் விரைவாக சென்று யாரை சந்திக்கவில்லையோ அவர்களை சந்திப்போமாக, யாரை வாழ்த்தவில்லையோ அவர்களை வாழ்த்துவோமாக, ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருவோமாக. தூய ஆவியால் நிரம்பி நீங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பீர்களாக. ஆமென்.